தேவனுடைய முன்பதாக நடந்தவற்றை அறிகிற அறிவை பற்றி வேதாகமும் பேசும்போது என்ன சொல்லுது? தேவனுடைய முன்பதாக நடந்தவற்றை அறிகிற அறிவை பற்றி வேதாகமும் என்ன சொல்லுகிறது? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது முன்பாக தேவனுடைய பார்வைக்கு இப்பொழுதில்லை, முன்பாக நடந்ததை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 8-9. ஏசாயா 48:8-9. அதாவது நடந்ததையும் கர்த்தர் மறக்காத வைத்திருக்கிற தேவன். ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டிருக்கலாம், அதன் நிமித்தம் நம்முடைய உள்ளம் உணர்வு வந்திருக்கலாம். ஆனால் கடந்ததையும் கர்த்தர் மறக்காத வைத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 42:8-9 வாசிக்க கேட்போம். ஏசாயா 42:8-9. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும். புரியுதா? நமக்கு முன்னாலே அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகளை இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றுவதற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இப்போ இதில் நம்ம பார்த்தோம்னா, நமக்கு முன்னால் நடந்ததையும் கர்த்தர் சொல்லுகிறார், இனி நடக்க போகிறதையும் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா, ஆண்டவராகிய தேவன் நம் முற்பிதாக்களோடு இருந்து செய்த காரியத்தையும் அவர் அறிவிக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இனி நடக்க போகிறதையும் அறிவிக்கிறார். ஆமென். இனி இந்த 8வது வசனத்தை வாசிங்க. நான் கர்த்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 9 பூர்வ காலத்தில் வசனத்தை வாசி. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதை இதே நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமே. அப்போ கடந்த காலத்தையும் நடக்க போகிற காலத்தையும் அறிகிற தேவன் இன்று உங்கள் இருதயங்களை அறிவாரா அறிய மாட்டாரா? ஆமே. அறிவாரா அறிய மாட்டார்? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 22-25 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 2:22-25. இஸ்ரவேலரே, கிறிஸ்தவர்களே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. வெளிப்படுத்தினாரா இல்லையா? வாசிங்க 22. கிறிஸ்தவரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் உண்மையை சொல்கிறேன், தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்குள்டு உங்கள் முன்ன நிற்க உங்கள் பாஸ்டருக்கு வர அடையாளத்தை செய்யாமல் பாஸ்டர் கூட விசுவாசிகள். அப்போ மனுஷ சுவாசம் உள்ள அத்தனை பேரையும் ஆண்டவர் அழைத்தது என்னன்னா, ஏதோ ஒரு அடையாளம், அற்புதம், ஏதோ ஒரு அதிசயத்தை செய்துதான் நயங்காட்டி தான் கர்த்தர் கூப்பிட்டு இருக்கிறார். ஆமென். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை யாருக்கு கொடுக்குறோம்? விக்கிரக ஆராதனைக்கு கொடுக்குறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒரு பாடு வந்தாதான் நமக்கு பரலோகத்து போக்குற வழி. அதனால ஆண்டவராகிய இயேசுவே
என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி பாடுகள் வந்து மனம் திரும்பாத பிள்ளைகளை பாடுகளோடு திரும்ப வைங்க. இல்லாவிட்டால் மனம் திருந்த வைங்க. கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்ப விக்கிரகத்துக்கு கொடுக்கிற மகிமையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். கர்த்தருக்கு கொடுக்கிற மகிமையை கர்த்தர் விக்கிரகத்து விட்டு கொடுக்கவும் மாட்டார். இதை நல்லா புரிஞ்சுக்கிறேன். இந்த உபதேசத்தை நான் தலை குளுத்தர சொல்றேன். விக்கிரகத்துக்கு கொடுக்கிற மகிமையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். கர்த்தருக்கு கொடுக்கிற மகிமையை விக்கிரகத்துக்கு கொடுக்க விட மாட்டார். இதுக்கு அர்த்தம், கொடுக்க விட மாட்டாருன்னா நீ விக்கிரகத்துக்கு இந்த துதிய மகிமையை கொடுக்க உன்னை தேடியும் காணாமல் போய்விடுவீர்கள். ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லலாமே. புரியாதவர்களும் ஒரு அல்லேலியா சொல்லாதிருப்போமே. சரி, ஹல்லேலூயா. 23 வாசி. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவிப்பின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கையிலே சிலுவையிலே ஆணியடித்து கொலை செய்தீர்கள். இன்னைக்கு இந்த மாதம் இந்த வெள்ளி சனி நாளைக்கு நேர் 3 நாளையில் இந்த மாதம் யாரெல்லாம் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சு கொல்ல பார்த்தியா? இயேசு நீதிபரர், அவர் குற்றம் அறியாதவர், அவர் பாவம் அறியாதவர், நமக்குடைய பாவங்களுக்காக பரிகாரியாய் இருக்கிற தேவன். அந்த தெய்வத்தை நீ வழிபடாம, அந்த தெய்வம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, அவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்காம உன்னுடைய இருதயத்தில் தோன்றினபடி செய்தது நிமித்தம் இயேசுவை விசுவாசிக்கல, இயேசு நீதிபரர் என்று விசுவாசிக்கல, இயேசு இரத்தம் சிந்தினவர் என்று விசுவாசிக்கல, இயேசு நமக்காக பரிதபிக்கப்பட்டு சிலுவையில் மரிச்சார் என்று விசுவாசிக்கல. உங்களை போலத்தவங்க இயேசு பாவம் செய்திருக்கிறார், அக்கிரமம் செய்திருக்கிறார் என்று இயேசுவை விசுவாசிக்காமல், இயேசுவை நம்பாமல், பரிகாரியாகிய இயேசுவை நிந்திக்கிற நீ, யூதாசுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? யூதாசுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? இயேசுவை சிலுவையில் மறுபடி அறைக்கு ஒப்பு கொடுத்தது பாருங்க. ஏதோ ஒரு விதத்தில் பணத்துக்கு வேண்டிதான் இந்த ஆராதனைக்கு நீ வரல. வேலை வேலை என்னத்துக்கு போகிறோம்? பணத்துக்காக. தொழில் என்னத்துக்கு போகிறோம்? பணத்துக்காக. ஏதோ ஒரு விதத்தில் பண குறைவுபடாமல் இருப்பதற்காக தான் நீ வேலைக்கு போன. யூதாசும் ஏசப்பாவை காட்டி கொடுத்து சிலுவையில் அறையக்கு இடம் கொடுத்ததும் 30 வெள்ளி காசுக்காக தான், வேற ஒன்றுக்கும் இல்லை. நீ ஆராதனைக்கு வராததும் பணத்துக்காக தான், பதவிக்காக தான், பொருளுக்காக தான், பொண்ணுக்காக தான். யூதாசு காட்டி கொடுத்ததும் 30 வெள்ளி காசுக்காக. ஆமென். யூதாசுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஆமென். ஹல்லேலூயா. அவன் 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான். அவங்களும் சொல்லுவான், இயேசு நல்லவர், இயேசு அடையாளம் செய்வார், அற்புதம் செய்வார், நம்மை ரட்சிக்க வந்த இயேசு, அதனால தான் சீசனாக இருக்கிறேன்னு அவனும் சொன்னான். ஜீவன் புது ஜீவன் தருகிற சபையில் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் அற்புதம் செய்தார், அடையாளம் செய்தார். ஆனால் எனக்கு பணம் தேவை இருக்கு, அதனால் ஒரு நாளைக்கு இயேசுவை சிலுவையில் அறையும்படி வித்த யூதாசு கள்ளனை போல கள்ளியும் கள்ளனும் நம்ம சபையிலும் இருக்கிறீங்க. இதை குறித்து நான் என்ன சொல்ல, நான் யாது சொல்ல? இப்ப நீங்க யூதாசை என்ன சொல்லுவீங்க? கள்ளன். இப்ப இயேசுவை சிலுவையில் அறையும்படி பணத்துக்காக ஒரு ஆராதனையை 2 ஆராதனையை வித்த நீங்க யாரு? கள்ளன். நான் இப்ப யாருக்கெல்லாம் புரியுது? அப்ப இயேசுவை காட்டி கொடுத்த நீ இன்னும் ராபோஜன பந்தியில் இருக்கணுமான்னு கேட்க. எத்தனை 25 வாசித்தமா? தேவன் இங்க வாசிக்கல இல்லையா? அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். அப்ப நீங்க எல்லாம், உங்களுக்கு எல்லாம் என்ன பேரு? அக்கிரமக்காரர்கள். உங்களுக்கு பேர் என்னது? அக்கிரமக்காரர்கள். 24 தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார்.
அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறார். எவ்வளவு ஆணித்தரமா சொல்றான் பாருங்க. என் உடம்பெல்லாம் அதிருது. அந்த ஒரு வசனத்தை வாசிக்கும் போது உடம்பெல்லாம் அதிருது. இப்படி சொல்ல அப்பா பந்தியில கை போட்ட வந்த உனக்கு அருகதை இருக்கா இல்லையா? அவன் சொல்றான், என்னுடைய வலது வருஷத்துல அப்பாவை வச்சிருப்பேன், இல்ல அவருடைய வலது வருஷத்துல நான் உட்காருவேன். வாசி பார்ப்போம். 25. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டு பார்த்து கொண்டிருப்பேன், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என்னை வலது பட்சத்தில் வச்சிருப்பார். உண்மையில உடம்பெல்லாம் அவ்வளோ புல்லரிக்குது, அவ்வளோ அபிஷேகங்கிறாங்க. அப்படிப்பட்ட வசனத்திற்கு நீ தகுதி தானான்னு கேட்குறேன். ஆமென். ஆண்டவரை எப்பொழுதும் நம்ம கண்ணு முன்ன வச்சு நோக்கி பார்த்துட்டே இருக்கணுமா? யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது? எப்போலாம் ஆண்டவரை என் கண்ணு முன்ன வச்சு நான் ஆண்டவரே பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க பார்ப்போம். அந்த 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 வார்த்தை வாசித்தாலே உடம்புல அவ்வளோ அபிஷேகம் இறங்குது. அந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஜீவன் இருக்கு, அந்த வார்த்தைக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்கு. வாசிங்களாம் இருக்கா? அவரை குறித்து தாவீது எப்பொழுதும், எப்படி சாப்பிடும்போது, தூங்கும்போது, கட்டில் படுக்கும்போது, பிள்ளைகளோடு பேசும்போது, அரட்டை அடிக்கும்போது, ஜெபம் பண்ணும்போது, வேதம் வாசிக்கும்போது, இல்லை உட்காரும்போது, எழுந்திருக்கும் போது, எப்போ ஆனாலும் கர்த்தரை முன்ன நிறுத்தி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் இரட்சிப்பு பெற்றவர்களுக்கு இருந்தே ஆகணும். ஆமென். இது எப்போ தெரியுமா? ஆராதனைக்கு வரும்போது ஆண்டவரே என்னை ஆராதனை போகிறாப்பா, ஜெபம் இப்படி தான் இருக்கும். இந்த பாஸ்டருக்கு கண்ணை ஒன்று பொத்தனாப்பா, நான் இந்த இதெல்லாம் வரலப்பா, இப்படி என்னை திட்டி தீக்க போகிறான், நாசமாக போன மனுஷன் வந்து வாச்சானே, ஆண்டவரே நீதான் உண்டப்பா, ஏசப்பா என்னை திட்டப்படாத ஏசப்பா, நாலு மத்தியில் ஒன்றும் சொல்லப்படாது ஏசப்பா களவு எடுக்க போகிறவனும் ஆண்டவரே நான் இன்னைக்கு தொழிலுக்கு போகிறாப்பா ஏசப்பா, யாருங்க கண்ணிலிங்க அணப்படாது ஏசப்பா, கிடைச்சா பாதியை உமக்கு தந்துடுவேன் ஏசப்பா, என்ன மன்னிச்சிடுங்க ஏசப்பா, ஐயோ என் அம்மா அறியப்படாது அப்பா அறியப்படணும் ஜெபிக்கிற ஜெபங்களை பார்த்தா என்ன ஜெபம், ஐயோ ஐயப்போ என்ன ஜெபம்மா, நெஞ்சில் அடிச்சு அழுகணும், ஆண்டவரே கண்ணிலே காணாது இருப்பதாக. வரம்பிள்ளை உள்ள ஜெபம் இதுதான். ஆண்டவரே நான் போகிறேன்ப்பா, எனக்கேற்ற வார்த்தை உங்கள் பிள்ளை மூலமாக தாங்க, என்ன வார்த்தைன்னு ஒன்று ஞாபகப்படுத்துங்க, நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பான்னு ஜெபம் பண்ணி இங்கே பேசப்படுகிற வார்த்தையை முன்கூட்டியே அறிஞ்சு வருகிறது தான் கர்த்தருடைய ரட்சிப்பின் மகிமை. ஆமே. இது எழும்பி வரம்பளே நீ காலம்பு போகல, நமக்கு நன்மைக்கு சொல்கிறாரு, ஆனால் நமக்கு போக முடியலை, என்ன செய்கிறது அப்படின்னு அவர் நினைப்பார். இப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஜெபமே. என்ன ஜெபம்? ஆண்டவரே பாஸ்டர் திட்டப்படாது, ஆண்டவரே பாஸ்டர் பேசப்படாது, ஆண்டவரே பாஸ்டர் எந்த விதத்திலும் மறந்து போவதாக, அவரை விட்டு என்னுடைய நான் செய்த தவறை கடந்து போவதாக, அவருக்கு கிட்ட இருக்க விடாத இருப்பதாக என்று ஜெபம் பண்ணிட்டு வருகிற என்னுடைய பிள்ளைகளை நான் என்ன சொல்றது ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. ஆமென். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என்னை வலது கரத்தில் பக்கத்தில் வச்சிருப்பார். ஆமே. சிந்திச்சு பாருங்க. இப்படி சொல்லக்கு தகுதியை உடையவர்களாக இருக்கணும். வேலை உண்டு, பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, நம்ம இன்பம் உண்டு, துக்கம் உண்டு, எல்லா நேரத்திலையும் கர்த்தரை முன்ன பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ எங்கே இருந்தாலும் உன்னை நான் பார்த்துட்டு இருப்பேன், எவ்விடத்தில் இருந்தாலும் நான் உன்னை பார்த்துட்டே இருப்பேன், கதை அடிச்சிட்டு இருந்தாலும் பார்த்துட்டே இருப்பேன், நீ படுத்து கொண்டாலும் பார்த்துட்டு தான் இருப்பேன், எதை செய்தாலும் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஆமென். அப்போ நினைச்சப்படாது நான் படுக்கிறத பார்க்க அவர் கேவலமானவரான்னு நினைச்சிடப்படாது. ஆமென். பாப்பார், நான் இதுக்கு மேலே உள்ளே போகல, ஒரு கொச்சியாக போயிடும். யாருக்கெல்லாம் விளங்குது?
விளங்கினவங்க மட்டும் விளங்கின விதமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அஞ்சாவது, எதிர்காலத்தில் நடக்க வேண்டியதை எதிர்காலத்துக்குரியது என்று, நடந்து போனதை முடிந்ததென்றும், முன்குறிக்கப்பட்டதை முன்குறிக்கப்பட்டது என்றும் தேவன் அறிந்திருக்கிறார். இது என்னன்னா, இது நம்ம தலைப்பை கர்த்தர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். உனக்கு செய்து முடித்ததையும் அறிந்திருக்கிறார், இன்னது செய்ய வேண்டும் என்கிறதையும் அறிந்திருக்கிறார். அப்போ அறிந்திருக்கிற தேவன், நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து தேவ பயத்தோடு இருந்தால் அறிய செய்ய வேண்டும் என்று அவர் தீர்மானித்ததை தங்கு தடை இல்லாமல் தருவார். இல்லை தாமதப்பட்டம் தருவார், இல்லை தராமதையும் பெறுவார். நடந்து போனதை முடிந்தது என்றும், முன்குறிக்கப்பட்டதை முன்குறிக்கப்பட்டது என்றும் தேவன் அறிந்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 23வது அதிகாரம். 1 சாமுவேல் 23. 1 சாமுவேல் 23 10லிருந்து 13. அப்பொழுது தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். கோகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ? உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர், அவன் வருவான் என்றார். பாருங்க, ஆண்டவர்கிட்ட நிமித்தம் கேட்கும்போது, நிமித்தம்னா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்கும்போது சொல்கிறான், அவன் இப்படி வாரதா கேள்விப்படி ஆண்டவர். நம்ம இங்கே என்ன செய்வோம் தெரியுமா? அவன் கேள்விப்பட்டதும் உடனே அதுக்கு தீர்மானம் என்ன? வக்கீலை பார்க்கணுமா, இல்லை அதிகாரியை பார்க்கணுமா, அவனை பார்க்கணுமா, போலீஸ்காரனை எல்லாம் பார்த்து எடுத்து ரெடி பண்ணுவோம். ஆமென். ஆனால் தாவீது என்ன செஞ்சான் தெரியுமா? இப்படி உலகத்தார் சொல்லணும், அப்பா அந்த தேசத்தார் சொல்லணும், வருவானா வரமாட்டாரான்னு சொல்லணும். ஆமென். பட்டணத்தார் 12 தானே 11, இதை உம்முடைய அடியானுக்கு 12, கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். நல்ல காலம், ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். சின்ன உடனே கீழ்ப்படிஞ்சது. பாப்பமே, ஆண்டவர் ஒப்பு கொடுப்பாரா? ஐயோ, 10 ஏக்கர் தென்னந்தோப்பு நான் எப்படி விட்டுண்டு போவேன்? இந்த இடத்துல விளைஞ்ச பொண்ணு இருக்குது, நான் எப்படி விட்டுன்னு போக? கொலையாக இருக்குது, வெட்டுன்னு போக. டெய்லி 10 சீட்டு ரப்பர் கிடைக்கிற மரத்தை நான் எப்படி விட்டுண்டு போக என்று தாவீது நினைக்கல. ஆமே. பாருங்க, நல்லா பாருங்க. சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகிய அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். தாவீது கேகிலாவிலிருந்து தப்பி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தான் புறப்படுகிறதை நிறுத்திவிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நடக்க போகிறதையும் நடக்கிறதையும் கர்த்தர் அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ சவுல் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது என்ன பிரகாரமாய் சவுல் வந்து இறங்கி உன்னை கொல்ல பார்ப்பான், நீ இருக்கிற தேசத்தார் உன்னை கட்டு பயந்து உன்னை ஒப்பு கொடுப்பார்கள் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவன் ஒருவேளை ஜெபம் பண்ணாவிட்டா, ஒரு ஆணவத்தில் வந்தா பார்த்துக்கலாம், கர்த்தரும் கூட இருக்கிறார். எப்படி இன்னும் நிறைய ஊழியக்காரங்க கர்த்தரும் கூட இருக்கிறார், பார்த்துக்கலாம். நல்ல ஜெபம் பண்ணுவங்க சொல்லுவேன், கர்த்தர் என்ன கூட இருக்கிறார். இன்னைக்கு ஒரு நாள் ஆராதனை போல நினைக்கிறான், எனக்கு கஷ்டத்தை எனக்கு உபத்திரவத்தை அமுதா நினைக்கிறது போல, என் கஷ்டத்தை எனக்கு உபத்திரவத்தை எனக்கு பாடு பாஸ்டருக்கு எங்கே தெரியும்? அவனுக்கு எங்கே தெரிய போகுது? ஆண்டவராக இயேசுவே உமக்கு தெரியட்டும் அப்பா, என்னுடைய இருதயத்தை நீர் இங்கே பார்த்துக்கலன்னு சொல்கிறான். என்ன தாவீது இருந்தான்னு வச்சுங்களா, செத்தான். தாவீது என்ன செஞ்சான்?
செத்தான். சவுல் வருவான், கொண்டு போடுவான். ஆனால் கேள்விப்பட்டவன ஜெபம் பண்ணுறான். ஜெபத்தை கேட்ட தேவன் உடனே பதில் கொடுக்கிறார். அப்போ நாளைக்கு நடக்க போகிறத அறிவிக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38வது அறிங்க. எரேமியா 38 17 முதல் 20 வரை. எரேமியா 38 17 20 வரை. அப்பொழுது எரேமியா சினேக்கியாவை நோக்கி, நீ பாபிலோன் ராஜாவையும் பிரபுக்கள் அண்டைக்கு போவீர்களானால் உம்முடைய ஆத்துமா உயிரோடு இருக்கும், இந்த பட்டணம் இல்லை, குடும்பமும். இதுக்கு கதையை நம்ம வாசித்தா நிறைய தீர்க்கதரிசிகள் சொல்லிய வார்த்தை. இந்த நகரத்தை இப்போது சுட்டரிச்ச போகணும், பிடிச்ச போகணும், எல்லாம் செய்யணும்னு இப்போ பாபிலோன் ராஜா என்ன செய்ய போகிறான்? சுட்டரிக்க போகிறான், தீக்கரையாக்க போனேன்னு கர்த்தருடைய வார்த்தை உரைச்சந்தேன். அதை விரிவாக படித்தோம்னா அதில் இருக்குது. தேவன் சொன்னாருன்னு அநேக பேர் சொல்கிறாங்க. ஆமென். ஆனால் தாவீது யாருடைய பேச்சையும் கேட்கல, ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிறான். ஆமென். அப்போ சொல்கிறாரு, நீ அவன் துன்மார்க்க ராஜான்னு பெயராத, நீ புறப்பட்டு அங்கே போ, இங்கே இருக்காத, இங்கே இருந்தா இல்லை, இந்த இடத்தை விட்டு. அதை வாசிங்க பார்ப்போம். எத்தனாவது வசனம்? 17. அப்பொழுது எரேமியா சினேக்கியாவை நோக்கி, நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் கண்டைக்கு புறப்பட்டு போவீரானால் உம்முடைய ஆத்மா உயிரோடு இருக்கும், இந்த பட்டணம் அக்கினியால் சுட்டரிக்கப்படுவதில்லை, நீரும் உம்முடைய குடும்பமும் உயிரோடு. பாருங்க, அந்த 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 ராஜா பாருங்க. அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி சினேக்கியாவை நோக்கி, நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் அண்டைக்கு, பாபிலோன் ராஜா பிரபுக்கு அண்டைக்கு என்ன செய்து புறப்பட்டு போவீரானால். பாபிலோன் ராஜா யாரு? சினேக்கியாவுக்கு எதிரி. அவன் போமா இருந்தா சுட்டரிக்கப்படுது. சினேக்கியா என்ன செய்ய போறான்? செத்து போறான். ஆனா எரேமியா சொல்றான், அப்படி யாருக்கு சொன்னாலும் நீர் கேட்காதையும், நீர் போய் என்ன செய்யும்? உன் எதிரிகிட்ட போய் சரணடையும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க. நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களிடத்திற்கு புறப்பட்டு போகாவிட்டால் அப்பொழுது இந்த நகரம் கல்தியர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படும், அவர்கள் இதை அக்கினியால் சுட்டரிப்பார்கள், நீர் அவர்களுக்கு தப்பி போவதில்லை என்கிற இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது சினேக்கியா ராஜா எரேமியாவை நோக்கி, கல்தியர் தங்களை சேர்ந்து போன யூதரின் கையிலே என்னை பரிகாசம் பண்ண ஒப்பு கொடுப்பார்களோ என்று நான் ஐயப்படுகிறேன் என்றான். அதற்கு எரேமியா, உம்மை ஒப்பு கொடார்கள், நான் உம்மிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடும், அப்பொழுது உமக்கு நன்மையாக இருக்கும், உம்முடைய ஆத்துமா பிழைக்கும். ஆமென். அதை பார்க்க நினைச்சு பாருங்க, கஷ்டமாக தான் இருக்கு. தன்னுடைய எதிரி படையாகிய பாபிலோன் இடத்துல போனால் நம்மளை நக்கல் அடிப்பணும், நம்மளை நையாண்டி பண்ணணும், ஏளனம் செய்யணும், பரிகாசம் அடிப்பணும் என்ன இவனுக்கு இருதயத்தில் அதுதான் செய்வாங்க. உலகத்தில் தோற்று போன ஒரு படை ஜெயித்து போன படையிட்ட போய் சரணடையும் விதத்தில் அவனை கண்டையில் போனால் என்ன நடக்கும்? நையாண்டி நடக்கும், இல்லை பிடிச்சி ஜெயிலில் போடணும், பரிகாசம் பண்ணணும், ஏளனம் செய்யணும் என்று இவன் பயந்து இருக்கிறான். ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி, ஒன்றும் பயப்படாத, நீ போ, கர்த்தர் உன் கூட இருப்பார். அவன் விசுவாசித்து எதிரி படைக்க கிட்ட போகிறான். இதுதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நடக்க போகிறது. அவர் அறிஞ்சிருக்கிறார். இங்கே இருந்த அந்த செத்த கல்தேர் வந்துச்சு கொண்டு போடுவேனா, அதனால பாபிலோன் ராஜா எதிரிகிட்டே நீ போன்னு சொல்லி விட்டுக்கிறார். வார்த்தையை விசுவாசித்தான் பாதுகாக்கப்பட்டான். அது கேட்கும்போது ஃபஸ்ட்டில் கேட்கும்போது கஷ்டம் போல தான் இருக்கும். அதுதான் உண்மை. ஆண்டவருடைய வார்த்தை எதுவோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் நல்லதை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி 6வது, 5 முடிஞ்சில்ல? 6வது, தேவனின் நன்மைகளில் எப்போது எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை. தேவனுடைய நன்மைகளில் எப்போதும் எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை. எனினும் மக்கள் உண்மையாக மனம் திரும்பினால் அவர்கள் மீது உள்ள தண்டனை தீர்ப்பை
வழங்க தேவன் கொண்டிருந்த நோக்கம் மாற்றப்படலாம். யாருக்கெல்லாம் புரிஞ்சு? ஆண்டவர் எடுக்கிற தீர்மானத்தில் மாற்றமே இல்லை. ஆனால் ஆண்டுடைய ஜனங்கள் உண்மையாக நியாய தீர்ப்பை வச்சு அவர் வச்சிருந்தா, தண்டனை வச்சிருந்தா, உண்மையாக மனம் திரும்பினால் அதை மாற்ற அவரால் கூடும். வாசிக்க கேட்போம். யோனா 3வது அதிகாரம் 2-10 வரை. யோனா 3வது அதிகாரம் 2-10 வரை. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ. சரி, வார்த்தையை சொல்லுன்னு சொல்லி விடுகிறாரு. அந்த பட்டணத்தார் என்ன செய்கிறாங்க? மனம் திரும்பி 3 நாள் இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி ராஜா வீடு முதல் தரித்திரனுடைய வீடு வரை ஒருவனும் பச்சை தண்ணி கூட குடிக்காம, மிருகத்துக்கு கூட பச்சை தண்ணி கொடுக்காம, பாருங்க, நிறைய பேர் ஆராதனைக்கு வருவனும், உச்சைக்கு ஆடு தண்ணி குடிச்சல கொடுக்க போனோம், மாட்டுக்கு தண்ணி கொடுக்க போனோம், கோழிக்கு ஆகாரம் வச்சனும், பிந்தின கோழி பறந்து அடுத்த விலைக்கு போயிடும், அவன் பிடிச்சி கறி வச்சு தின்னி போடுவான். நினிவேல எப்படி 3 நாள் இரவும் பகலும் பச்சை தண்ணி கூட கொடுக்கல. கோழிக்கு, ஆட்டுக்கு, மாட்டுக்கு, எந்த மிருகத்துக்கும், அந்த பட்டணத்தில் உள்ள ஒரு மிருகத்துக்கு கூட பச்சை தண்ணி கூட நாக்கிடப்படலை. ஆனால் ஒரு மிருகமும் செத்து போகவில்லை. ஒரு மனுஷனும் பச்சை தண்ணி கூட குடிச்சல. அது ராஜாவுடைய கட்டளையாய் மாற்றப்பட்டது. அத்தனை பேரும் உயிரோடு இருந்தனா அழிவில் என்று அதுதான் கர்த்தர் சிந்தித்து ஒருவனை தண்டிக்க வேண்டும் என்று தீர்மானத்தை வைத்திருந்தால் அதுக்காக மனஸ்தாபப்பட்டு மனம் பொருந்தி செவி கொடுத்து பாவ மன்னிப்பை பெற்றால் அந்த தண்டனையை மாற்றக்கூடிய வல்லமையும் கர்த்தர்ட்ட இருக்கு. நினிவே பட்டணத்துடைய பாவம் யார்கிட்ட போய் எட்டிச்சு? கர்த்தர்ட்ட எட்டிச்சு. அவர் இப்படி செய்ய வேண்டும் என்று யோனாவிட்ட சொல்லி அனுப்புகிறார். ஏன்னா அப்படி அழிக்கும் காலத்தில் நீர் எங்கள்கிட்ட சொல்லலேன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது என்பதற்காக கர்த்தருடைய நீதி நியாயமாக, அதாவது சரியாக இருக்கும்படியாக யோனாவை அழைக்கிறார். இதே மாதிரி தான் நோவாவை தெரிஞ்செடுத்ததும் ஒருவனும் இந்த செய்தியை எங்களுக்கு சொல்லலை என்று சொல்லாது இருக்கும்படி 120 வருஷம், கிட்டத்தட்ட 120 வருஷம் நோவா தெருவா பிரசங்கம் பண்ண. இன்னைக்கும் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. உன்னுடைய சொந்த வேலைக்காக அல்ல, உன்னுடைய சொந்த காரியத்துக்காக அல்ல, உன் குடும்பத்துக்காக அல்ல செலவிடுகிறது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போவதற்காக எவ்வளவு நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்க முடியுமோ கொடு. அவருடைய எக்கால சத்தத்தை உன் காதில் கேட்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே மாதிரி கர்த்தர் ஒரு தீர்மானத்தை தீர்மானித்து நியாய தீர்ப்பை வழங்கி இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தர்கிட்ட இருக்கு. 8வது இல்லை 7வது, நீதிமான்களின் ஊக்கமான ஜபத்தை கேட்டு தேவன் மனம் மாறியதாக பல நிகழ்ச்சிகளை வேதத்தில் காண முடியும். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1-6 வரை. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1-6 வரை. சீக்கிரம். அந்நாட்களில் நான் கதையை சொல்லித்தாரேன், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எசேக்கியா வியாதிப்பட்டு அவனை 15 நாளையில் சோலி முடித்தான். என்னென்னு ஆண்டவரை பார்த்தியா சோலி முடிச்சா நிற்க யார? எசேக்கியா. இவனை கொன்று போடணும்னு சொல்லிட்டு, ஆனாலும் முன் அறிவிச்சு பண்ணுவோம். ஏன்னா தேவனுக்கு பாதத்தில் உண்மையாக நடந்ததுனால யார் தீர்க்கதரிசி அனுப்பினார்? எசேக்கியேல் தீர்க்கதரிசி அனுப்பினார். அப்படிதானே? ஏசாயால சொல்லுங்களா? ஏசான்னு சொல்றவங்க எல்லாம் கை வைத்துங்க பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசின்னு சொல்றவங்க எல்லாம் கை வைத்துங்க பார்ப்போம். உண்மைதானே? நான் இல்லைன்னு சொல்றேன். இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி இல்லைன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பாபு. ஊழியக்காரன் சொன்னாலும் சொல்லலைங்களும் வேத வசனத்தை ஞானத்தோட வச்சிருக்காங்க. ஏசாயா தான். ஏசாயா கர்த்தர் அனுப்பினாரு, போனாய் சொன்னா, ஆண்டவர் ஒன்று 15 நாளையில் சோலி முடிச்ச போறாரு. எப்படி
15 நாளையில் கொல்ல போகிறார். இந்த வசனத்தை வாசிக்கும்போது அங்கே இருக்கோம். கொல்ல போகிறாரு. எனக்கு பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணுமா, பங்கு வச்சணுமா, அது ஒரு நாளைக்கு சண்டை பிடிச்சா இருக்கு, போக்குவரத்தையெல்லாம் முடித்து ரெடி ஆகிக்கான்னு சொன்னார். இந்த மனுஷன் என்ன செய்யறது தெரியுமா? ஏசு என்ன கொல்லுவாரா? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் என்ன தவறு செஞ்சேன்? தவறு செய்யாமலே பாஸ்டர் என்ன திட்டி தீக்கியார். தப்பு செய்யாமலே பாஸ்டர் என்ன தீர்த்து வைக்கார். ஆமே, நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் என்ன பாவம் செய்தேன்? நான் விக்கிரகத்தை வழிபட்டேனா? விக்கிரக மேடையெல்லாம் தகர்த்து போட்டேனே? அவருடைய வார்த்தையின் பிரகாரம் தான் இந்த ஆட்சி செய்கிறேன் என்ன மனஸ்தாபப்பட்டு எங்கே பார்த்தானா? செவர ஆண்டவரை நோக்கி பார்க்க மனசு இல்லாமல் 15 நாளில் கொல்லுவேன்னு சொன்னால் யார் ஆண்டவரை தெரிஞ்சு பார்ப்பா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே போல் எசேக்கியா கேட்குறான், ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாமல் செவரில் பார்த்துட்டு அழுது தீக்குறான். இவனுக்கு அழுக்குறல் யார்கிட்ட போச்சு? யார்கிட்ட போச்சு? இயேசுகிட்ட போச்சு. திரும்ப இவன் முத்தத்தில் இறங்க என்னன்னு சொல்லிட்டு முத்தத்தில் இறங்குறான். ஏசாய்க்கு திரும்ப வார்த்தை வருது, தீர்க்க தரிசனம் சொல்கிறான், 15 நாளையில் செத்து போவேன்னு. அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அவன் என்ன நோக்கி கூப்பிடுகிறான், அவனுக்கு 15 வயசு நாள் இல்லை 15 வருஷத்தை நீட்டி கொடுத்தேன்னு போய் சொல்லணும். அப்போ முதல்ல சொன்ன தீர்க்க தரிசனம் சொல்லுங்களா? இதான் தீர்க்க தரிசனமும் ஒளிஞ்சு போவோம், அந்நிய பாஷையும் ஒளிஞ்சு போவோம். தேவனுடைய வார்த்தை ஒன்று தான் நிலைச்சு நிற்கும். ஆமே, போய் சொன்ன உடனே அவனுக்கு கொண்டாட்டம். இந்த 15 வருஷத்தில் நாளில் போக வேண்டியவன் 15 வருஷத்தை கூட்டி கேட்டான். நன்மைக்கா தீமைக்கா? தீமை. 15 வருஷம் கழிஞ்சு என்ன செஞ்சான் தெரியுமா? ஆண்டவர் விட்டு விலைக்கு போயிட்டான். ஆண்டவர் விட்டு விலைக்கு போயிட்டான். பாகாலுக்கு பலிபீடம் கட்ட தொடங்கிட்டான். நீங்கள் அந்த சரித்திரத்தை படிக்கும்போது தெரியும். ஆமேன். அதனால கர்த்தர் இன்னைக்கு அழைச்சாலும் போவதற்காக ஆயத்தமாக இருக்கணும். ஆமேன். ஐயோ, எனக்கு மூத்த பேர பிள்ளை பிறந்திருக்கேன், மூத்த பேத்தி பிறந்திருக்கேன் ஆண்டவரே, அப்போ கொஞ்சம் அதை பேச்சு சிரிச்சதே நான் இருந்துட்டு வரேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்போ உண்மையாக அவருடைய சித்தம் என்ன இருக்கிறதோ அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறது தான் பாக்கியம். எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். ஆனாலும் நம்ம எனக்கு தந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பூர்ணப்படுத்தாமல் கொண்டு போக மாட்டார் என்பது எனக்கு என்ன விசுவாசம்? அது மலை போலத்த விசுவாசம். ஆமேன், ஆமேன். ஆனால் ஆண்டவரிடம் உண்மை இல்லாமல் இருந்தால், ஆண்டவரோட கண்டு பயப்படாமல் இருந்தால், அது எப்பளும் கொண்டு போவார். அவர் சித்தம் உள்ளவராக இருப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ நீதிமான்களுடைய ஊக்கமான ஜெபம். அப்போ இந்த எசேக்கியா ராஜா நீதிமானாக இருந்தால் அவருடைய ஊக்கமான ஜெபம் என்னஞ்சது? 15 வருஷத்தை நீட்டி கொடுத்தது. 8, தேவன் சத்தியம் உள்ளவர். இயேசு சொன்னதை செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டாரா? இப்போ தான் எசேக்கியாவை பார்த்து சொன்னார், 15 நாளையில் உன்னை கொல்ல போகிறேன்னு. செஞ்சாரா? யோனாவை விட்டு சொன்னார் 3 நாளைக்கு 3 நாளா 41 நாளையா? 41 40 42 40 நாளைக்குள்ள நினிவே பட்டணத்தை கவுத்தி போடுவேன். போட்டாரா? 3 நாளிலே மாறு. அப்போ இயேசு சொன்னதை செய்தாரா? செய்தாரான்னு கேட்க. அப்போ இயேசு பொய் தானே சொல்றாரு? இயேசு பொய் தானே சொன்னார்? இல்லையா? அட பாவமே, 40 நாளைக்குள்ள நினிவே பட்டணத்தை கவுத்தி போடுவேன், அதை அழிச்சு போடுவேன்னு சொன்னார். ஆனால் 3 நாளைக்குள்ளே என்னஞ்சாச்சு? மாட்டேன். எது நீ எசேக்கியா ராஜாவை பாருங்க, 15 நாளில் கொல்ல போகிறேன்னு சொன்னார். 15 வருஷம் கொல்லாமல் விட்டார். மோசையை பாருங்க, நீ நீண்ட ஆயுசா பாலும் தேனும் கானான் தேசத்துக்குள்ளே போய் அதையெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் போவேன்னு சொன்னார். கொண்டு போக விட்டாரா? அப்போ இயேசு சொன்னதை செய்தாரா செய்யலையா? அவர் சொன்ன வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா. உட்காரு. ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ என்ன வசனத்துக்கு வந்தோம்? எத்தனாவது பாயிண்ட்? தேவன் சத்தியம் உள்ளவர். சொன்ன வாக்க அவர் நிறைவேற்றுகிற தேவன். ஒருவேளை அவர் மாற்றினார்னா ஜனங்களுடைய இருதய பாருங்க, நினிவே பட்டணம் கவிழ்த்து போடப்பட்ட சொன்னார். 3 நாளைக்குள்ள மனம் மாறினாரா? மனம் மாறலையா? கவிழ்த்து போடப்பட்டாரா?
போட்டிருந்தா இல்லையா? நாகூமில் படிங்க, நாகூம் தானே, நாகூமில் படிங்க. நினைவே பட்டணத்தை தீ கொளுத்தி போட்டார். தீ கொளுத்தி ஒரு தருணத்தை கொடுத்தார், அவ்வளோதான். ஒரு தருணத்தை கொடுத்தார், தீ கொளுத்தி போட்ட தேவன். ஆமென். அதனால கர்த்தர் சத்தியம் உள்ளவர். அவர் செய்வேன்னா செய்யாமல் விட மாட்டார். அவனை கொன்று போட்டது உண்மைதான். ஆனாலும் மறுரூப மலையில் இயேசுவோட வந்து அந்த கானான் தேசத்தில் இறங்கி ஆண்டவரோடு அந்த பூமியை கால் வச்சு அந்த தேசத்தை காணச் செய்து மகிமையின் மகத்துவத்தை பெற செய்தார். ஆமென். சத்தியம் உள்ளவர் தேவன். யோவான் 14:6 சீக்கிரம். யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் இருக்கிறேன், இன்னொரு வழி இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னையும் என்னையும் அவர் ஊய்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் யோசித்து கொண்டிருக்கிறார். அவர் சிந்தித்து கொண்டிருக்கிறார். உன் உட்கார்தலையும் இருக்கிறதையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ பேசுகிறத கூட பார்த்து கொண்டிருக்கிறார். ஃப்ரெண்ட்கிட்ட பேசியது, ஃப்ரெண்ட்கிட்ட பேசியது, உற்றாட்ட பேசியது, பக்கத்தில் இருக்கிட்ட எல்லாம் சகலத்தையும் அறிந்தவராயிருக்கிறார். நான் சொல்கிறேன், உன்னை அறிந்திருக்கிற இயேசு இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு முடியாத காரியம். அதனால இயேசுடைய வார்த்தையை விசுவாசி, தேவனை பற்றிபடி சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். உபாகமம் 32:4 வாசி. உபாகமம் 32:4. அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, நியாயம். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் கொடுத்திருக்கு, இயேசு சத்தியமுள்ள தேவன். ஆமென். அதனால இந்த சத்தியமுள்ள தேவனாகிய இயேசுவின் நாமம் இல்லாமல் உனக்கு ஒரு நாமமும் இல்லை, உனக்கு ரட்சிப்பு வழி இல்லை. இயேசு உன்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். உன் உட்கார்தலையும் எழுந்திருக்குதலையும் உன்னுடைய போக்கையும் உன்னுடைய வழியையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாததை விட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிங்கள். பரிசுத்த ஆவியானவரையும் சத்திய ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறது. யோவான் 14:17. யோவான் 14:17. அப்போ நல்லா புரிஞ்சுலுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர் என்னது? சத்திய ஆவியானவர். இப்போ 3 நாமம் இருக்கு, 3 நாமம். ஆமென். ஒன்று பிதா என்கிற நாமம், 2வது இயேசு என்கிற நாமம், 3வது பரிசுத்த ஆவி என்கிற நாமம். இப்போ உங்களை நடத்திட்டு இருக்கிற நாமத்துக்கு பேர் என்னது? ஆமென். அப்போ சத்திய ஆவியானவரை ஆராதிக்க வேண்டுமானால், சத்தியமுள்ள இயேசுவை ஆராதிக்க வேண்டுமானால், அதாவது சத்தியமுள்ள பிதாவின் நாமத்தை ஆராதிக்க வேண்டுமானால் நாமும் சத்தியம் உள்ளவராக இருக்கணும். ஆமென். குடிகாரனை கூட யார் சேருவா? குடிச்சிறவன் தான் போய் சேருவான். குடிக்காதவன் போய் பாரில் உட்கார்ந்து கூட குடிப்பானா? குடிச்ச மாட்டான் இல்லையா? அப்படி தானே. திருடனு கூட யார் சேருவா? நீயா? திருடனு கூட யார்? ஹாஸ்பிட்டலா? என்ன சின்ன கேட்குதா மகா அவனுக்கு? திருடன் அப்பா இதோலகெல்லாம் வாதுறக்கண்மைக்கு ஒரு வச்சுத்தி எடுத்து வாய்க்குள்ளே வச்ச கிளிப் எடுத்து வாய்க்குள்ளே போடணும். அப்போ தான் வாய் அடைச்சாமல் இருக்கு. ஆமே. திருடனு கூட யார் சேருவா? ஆமே. அப்போ சத்திய ஆவியானவர் கூட அதை சத்தியமுள்ள 3 நாமத்துக்கு கூட சேரணும்னா யார் சேருவா? சத்தியம் உள்ளவங்க தான் சேர முடியும். ஆமே. நீ திருடனா குடிகாரனா சத்தியம் உள்ளவர்களான்னு நீங்களே உங்களை யோசித்து அறியுங்க. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, 10வது, தேவன் நீதி உள்ளவராய் இருப்பதனால் அவருடைய வார்த்தை சத்தியம் உள்ளது. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 28. ஆண்டவரே நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். பார்த்துங்க, ஆண்டுடைய வார்த்தை என்னது? சத்தியம். எபிரேயர் 10வது அதிகாரம் வாசி. 10வது அதிகாரம் 26 to 31 வரை. சீக்கிரம்.
சத்தியத்தை அறியக்கூடிய அறிவு அடைஞ்சியா இல்லையா? சத்தியத்தை அறியக்கூடிய அறிவு வந்தா இல்லையா? வந்து அடைந்த பின்பு அவன் மனப்பூர்வமாய் செய்தியா இல்லையா? விரோதிகளை வஞ்சிக்கும் பட்சிக்கும் கோபாக்கினியமே இருக்கும். வாசி, மோசேயின் பிரமாணத்தை தள்ளுகிறவன், அந்த வேத வசனத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினால் செத்து போவானே. நான் நேத்தைக்கும் இன்னைக்கும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணினேன். ஆண்டவருக்கு மறைவாய் ஒன்றுமில்லை, ஒரு இடத்துல மறைந்து போக முடியாது. நீ நம்ம இன்னைக்கு காலமாக சொன்னார், நீ பாதாளத்துக்கு உள்ளே போனாலும் அங்கண்டு உன்னை வெளியில் கொண்டு வந்து கொள்ளுவார். இல்லை எதிரிக படைக்குள்ளே நீ போனாலும் சிறைப்பட்டு போனாலும் அங்கே வந்து உன்னை கொல்லுவேன். எனக்கு மறைவா உனக்கு ஒரு இடம் இல்லைன்னு சங்கீதம் 139:1 14 வசனம் வாசிக்கிற வரைக்கும் அதுக்குள்ளதை கற்றுத்தந்தேன். நிறைய வசனங்களை கற்றுத்தந்தேன். இனி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த சத்தியத்தை விட்டு மனப்பூர்வமாய் பாவம் செய்தா இனி மன்னிப்பு கேட்ட ஒரு வழி இல்லை, சாகவே சாகணும். அடுத்து தொடர்ந்து வாசி. எத்தனாவது வசனம்? 29 வாசி. இப்படி மனப்பூர்வமாய் செய்கிறவன் தேவனுடைய குமாரனை தன் காலால் மிதிக்கிறான், அவருடைய சிரசில் காலு கொண்டு உதைக்கிறான் அர்த்தம். உன்னை பரிசுத்தம் செய்த பரிசுத்தாவியானவரையும் உன்னை சுத்தம் செய்த இயேசுடைய இரத்தத்தையும் நீ அசுசி என்றும், வாசி பாப்போம், இரத்தத்தையும் எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் கொடிதன் ஆக்கினை வருன்னு யோசித்து பார்க்கணுமா. அடுத்தது 30 வாசி. பழி வாங்குதல் எனக்குரியது. நீங்கள் நினைச்சலாம் பாஸ்டர் சாமம் போட்டுருவார், பாஸ்டர் இன்னும் நான் சாமம் போடவே மாட்டேன். உண்மையாக சொல்கிறேன், என் மனசார ஒரு பிள்ளைகளையும் சாபம் போட்டதும் இல்லை, இனி போடுறதும் இல்லை. ஆமே. போட்டால் நான் ஊழியக்காரனும் அல்ல. ஆமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறத சொல்லும்போது மனம் திரும்பக்கு தான் சொல்கிறாரே தவிர நீங்கள் சாவுவதற்காக அல்ல, அந்த சாவுலேருந்து மீட்டெடுக்கிறதற்காக தான் கர்த்தர் சொல்லுகிறத நான் மறைக்காமல் சொல்கிறேன். ஆமென். இதுதான் தப்பு. நான் சொல்லணுமா வேண்டாமா? வாசி 30 வரைக்கும் கூட. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும். இது 31 கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னாவது யாரு? பீட்டர். அப்படிதானே? யாரு? இயேசு. 31 வாசி. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்கும்.